உங்க வேத புத்தகத்துல எஸ்தருடைய சரித்திர புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னைக்கும் நம்ம தொடர்ந்து எஸ்தர் புத்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். இந்த உலகத்துல ஆண்டவருடைய மக்களாக வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே விதமான வாழ்க்கை சூழ்நிலை இல்லை. பலதரப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்கள்ல ரொம்ப துன்பமான காலங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில வருகின்றது. அவைகளை சிந்தித்து பார்த்து ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, அதுக்கான காரணம் என்ன, அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாம கூட நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நாம எப்படி சிந்திக்கிறோம், எப்படி செயல்படுகிறோம், அதை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கை அமைய போகிறது. இதை ஒருபோது நாம மறந்துடவே கூடாது. வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், எல்லா நேரங்களுமே நான் விரும்புகிறபடி இல்லாமல் இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நாம விரும்புகிறது நடக்கலைன்னா நாம அப்செட் ஆயிடும், கோபப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம். நம்முடைய வாழ்க்கை நிதானத்தோடு வாழ முடியாமல் போகிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தோம்னா, நான் நினைச்சது நடக்கல. நான் இதை எவ்வளவு ஆசைப்பட்டேன், நான் எவ்வளவு விரும்பினேன், இதை இப்படி செஞ்சிடலாம், இதன் மூலமாக இதெல்லாம் சாதிச்சிடலான்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன். என் கனவு கோட்டையெல்லாம் இடிஞ்சு போன மாதிரி இதெல்லாம் நடக்காம போயிடுச்சேன்னு ஒரு ஆதங்கம், அதனால ஒரு சமாதானம் இல்லாத நிலை, கோபம், எரிச்சல், இதெல்லாம் வரும். இது வாழ்க்கையினுடைய நிலையையே உருக்குலைச்சிரும் தெரியுமா. அந்த சூழ்நிலைய விவேகத்தோடு கையாள தெரியாததன் காரணமாக, சரி சூழ்நிலை இப்படி மாறுது, நான் நினைச்ச மாதிரி நடக்கல, இப்ப இந்த சூழ்நிலையில நான் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், ஒரு கிறிஸ்தவனாக என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கணும், நான் எப்படி வாழணுங்கிறத நிதானித்து பார்க்காம போகிறதுனால தான் அநேகருடைய வாழ்க்கை பெரிய துன்பத்துல போகிறது. ஆனா பாருங்க, இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கிற இந்த எஸ்தருடைய புத்தகத்துல வாழ்க்கை சூழ்நிலைகள் பல விதங்கள்ல மாறிக்கொண்டே இருந்த போதிலும் எஸ்தருடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப பெரிய பாடங்களை கற்றுத்தருகிறது. நம்ம பார்த்து கவனித்து நிதானித்து புரிந்து கொள்ள வேண்டிய எத்தனையோ உண்மைகளை எஸ்தருடைய வாழ்க்கையில நம்மால பார்க்க முடியுது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். போன தடவை நாம எஸ்தர் புத்தகத்தை சிந்தித்த போது எஸ்தர் 2வது அதிகாரம் 1-11 வசனங்களை நாம சிந்தித்து பார்த்தோம். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கலாம். அரண்மனையில் எஸ்தர் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக 1-11 வசனங்கள்ல அந்த அரண்மனைக்குள்ள எஸ்தர் வருவதற்கு என்ன காரணமாக இருந்தது, அதை பற்றிய பின்னணியத்தை நம்ம பார்த்தோம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அந்த 2வது அதிகாரம் 1 வசனத்துல அகாஸ்வேரு ரொம்ப மனஸ்தாபப்படுகிறார். வஸ்தியினுடைய நிலைய, வஸ்திக்கு தான் செய்ததை நினைச்சு அப்படி அவர் துன்பப்படுறதுக்கு மனஸ்தாபப்படுறது ஒரு காரணம் என்னன்னா, அத்தனை வருஷமாக அவர் தயார் செய்து திட்டமிட்டு போருக்கு போய் தோற்று போய் வந்தது பெரிய வேதனை. அதுக்கு மத்தியில இது வேற அவருக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. அப்போ உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது அவரோடு இருக்கிற ஆலோசகர்கள் சொல்லுகிறாங்க, இந்த நேரத்துல ஒரு ராணியை நம்ம தேர்வு செய்வோம்னு சொல்லி அதுக்கான ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். இங்கு மொர்தெகாய் மற்றும் எஸ்தரும் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். எஸ்தருக்கு அங்கு அரண்மனை கிடைத்த ஒரு பெரிய பாக்கியத்தை குறித்து இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தோம் அந்த 11 வசனங்கள்ல. இன்னைக்கு எஸ்தர் 2வது அதிகாரத்துல 12-20 வரை உள்ள வசனங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். வேத புத்தகத்துல அதை திருப்பிக்கோங்க. இந்த வசனங்களை நான் முதலாவது வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. பிறகு இந்த வசனங்கள்ல இருந்து விளக்கத்தை நாம பார்க்கலாம். எஸ்தர் 2வது அதிகாரம் 12-20 வசனங்கள் வரைக்கும். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி
12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது, இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய சாஸ்காசுடைய 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பெயர் சொல்லி அழைத்தாலொழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது, அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரத்தின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரின் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். 2ஆந்தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோதரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாயிடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள் என்கிற இந்த வேத பகுதியை நான் சிந்திக்க போகிறோம். இதுக்கு முந்தின வேத பகுதிய அரண்மனையில் எஸ்தர் என்று நாம சிந்தித்தோம். இந்த வேத பகுதிய அரியணையில் எஸ்தர் என்கிற தலைப்புல நாம சிந்திக்கலாம். அரியணை என்று சொல்லுகிற போது சிம்மாசனம் என்று நீங்க புரிந்து கொள்ளுங்க. அந்த அரசிக்குரிய சிம்மாசனத்தில் எஸ்தர் அமர்த்தப்பட்ட அந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை தான் இந்த வசனங்களின் மூலமாக நாம் சிந்திக்க போகிறோம். இதுக்கு முந்தைய பகுதியில எஸ்தர் அரண்மனைக்குள் சென்றதை நாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு பிறகு அவள் அரசியானதை பற்றி இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக விளக்குகின்றன. அதாவது அரண்மனைக்கு சென்ற எஸ்தர் அரசியானாள் என்று நாம் பார்க்கிறோம். இது கேட்பதற்கு எத்தனை ஆச்சரியமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்த பெர்சிய சாம்ராஜ்யத்திலிருந்து கன்னி பெண்கள், அழகானவர்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர். நானும் பல முறை முயற்சி செய்து பார்த்தேன். எத்தனை பேர் இப்படி அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டிருப்பார்கள். சிலர் லட்சக்கணக்கான பெண்கள் தெரிவு செய்யப்பட்டதாக பார்க்கிறோம். இளம் பெண்களாக, அழகுள்ளவர்களாக. ஆனா அவர்களிலிருந்து ஏறக்குறைய 400 பேர் மட்டுமே ஃபில்டர் பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல, 400 பேரை ஃபில்டர் பண்ணி அரண்மனைக்குள்ள கொண்டு போயிருக்கிறாங்க. அப்படி கொண்டு போகப்பட்டவர்கள்ல ஒரு பெண் தான் இந்த எஸ்தர். அப்படி அரண்மனைக்கு போன அந்த எஸ்தர் அரசியாக அமர்த்தப்பட்ட இந்த சம்பவம் எத்தனை ஆச்சரியமானதுன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இவைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரை தான் நாம இங்க பாக்குறோம். எஸ்தருக்கே கூட ஒருவேளை அது ஆச்சரியமா இருந்திருக்கலாம். நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். இதெல்லாம் எஸ்தருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். உண்மையிலேயே பின்னாடி நான் அதை விளக்குகிறேன் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நாம விரும்புகிறது, நாம நினைக்கிறது நடக்காம இருக்கிற போது
அந்த சூழ்நிலையை நாம எப்படி கையாளுகிறோம், எவ்வளவு நிதானத்தோடு அதை கையாளுகிறோங்கிறதுல தான் நம்முடைய எஞ்சிய வாழ்க்கை இருக்க போகுது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் எஸ்தருக்கும் இருந்தது. ஆனா பாருங்க, அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பொறுமையோடு சகித்ததின் நிமித்தமாக அவள் ராணியாக உயர்த்தப்பட்டதை இங்கு பார்க்கிறோம். அரண்மனைக்குள் சென்ற எஸ்தர் அரசியாக்கப்பட்டாள். எஸ்தருக்கே கூட இது ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். ஆனா இவைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் எப்பொழுது யாரை எங்கு வைக்க வேண்டும் என்கிறத அவர் தீர்மானித்திருக்கிறார். யாரை எப்ப உயர்த்தணும், யாரை எப்ப தாழ்த்தணும், இதெல்லாம் அவருடைய திட்டத்தில் இருக்கிறது. ஆகவே அவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக காரியங்களை வரலாற்றில் செய்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் எஸ்தருடைய வாழ்க்கையிலையும் இது நடந்ததை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த வசனங்களை ஒரு 4 குறிப்புகளின் கீழாக நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது, அரசியின் தேர்வு முறைகள். அகாஸ்வேரு அரசனுக்கான அரசி தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த வழிமுறைகள் என்ன என்பதை 12 14 வசனங்கள் விளக்கி இருக்கிறது. இதெல்லாம் ஏதோ காரணம் இல்லாம எழுதி வைக்கப்படலைங்க. வேதத்துல பரிசுத்த ஆவியானவர் இவைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறாருன்னா அதுல மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ள பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். சோ அரசிக்கான தேர்வு வழிமுறைகள் என்னங்கிறத இந்த 12 14 வசனங்கள் சொல்லுகிறது. எஸ்தர் அரசனை சந்தித்ததை பற்றி 15 மற்றும் 16 வசனங்கள் சொல்லுகிறது. அது 2வது பார்க்க போறோம். 3வது, எஸ்தர் அரசி ஆகிறதை குறித்து 17 மற்றும் 18 வசனங்கள் விளக்குகின்றன. கடைசியாக 4வது குறிப்பாக மொர்தெகாயினுடைய அக்கறை, அதை குறித்து 19 20 வசனங்கள்ல பார்க்க போகிறோம். இந்த 4 குறிப்புகள், இந்த வசனங்களை பகுத்து நாம பார்க்கலாம். அதன் மூலமாக சில வாழ்க்கை பாடங்களையும் நாம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது குறிப்பை நாம இப்ப சிந்திக்கலாம். அரசியின் தேர்வு முறைகள். 12 14 வசனங்களை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய சாஸ்காசுடைய 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பெயர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. ஒரு லாங் ப்ராசஸ். இவங்க தேடிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா, பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய அரசனுக்கான ஒரு அரசிய தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இல்லாம இருக்குல்ல. கிட்டத்தட்ட 1 வருஷம் இதுக்கான ஆயத்தம். அதற்கு பிறகு இந்த பெண்கள் எல்லாம் அரசனை சந்திக்கிறதும், அந்த பெண்கள்ல அரசன் யார விரும்புகிறானோ அந்த பெண்ணை அரசியாக தேர்ந்தெடுக்கிறது. இட்ஸ் ஒரு லென்த்தி ப்ராசஸ். ஒரு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை. நான் ஏற்கனவே சொன்னது போல பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கீழிருந்து ரொம்ப அதிக எண்ணிக்கையிலான அழகிய பெண்கள் தெரிவு செய்யப்பட்டு, இளம் பெண்கள், கன்னி பெண்கள்னு பார்க்கிறோம், தெரிவு செய்யப்பட்டு அவர்களிருந்து ஏறக்குறைய 400 பேர் ஃபில்டர் பண்ணப்பட்டு அவங்க தான் அரண்மனையில இப்ப சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. மறந்துடக்கூடாது, அந்த 400 பேர்ல எஸ்தரும் ஒரு பெண். இந்த 400 பெண்களும் அரசனை சந்திப்பதற்கு முன்பாக 1 வருட காலமாக அழகுபடுத்தப்படுவார்கள். அதான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கிங்க போய் மீட் பண்ண போறாங்க, அந்த ராஜ்யத்தினுடைய குயினாக மாற போகிறாங்க.
அப்போ அதுக்கான அத்தனை தயாரிப்பு முறைகளும் இந்த ஒரு வருடத்துல செய்யப்படுகிறது. 2 பகுதியாக பிரித்து 6 மாதங்களாக. சுருக்கமா சொல்லணும்னா இந்த 400 பேருமே அழகில் சிறந்தவர்கள், இளம் கன்னி பெண்கள், அழகில் சிறந்தவர்கள். இந்த ஒரு வருட காலமாக அங்கு என்ன செய்யப்படுகிறதுன்னா அழகுக்கு அழகு சேர்க்கிற வேலை அங்கு செய்யப்படுகிறது. இந்த ஒரு வருடத்துல அவர்களுடைய அழகை மெருகேற்றுவதற்கான அத்தனை காரியங்களும் அங்கு செய்யப்படும். உயர்ந்த வாசனை திரவியங்களும் எண்ணெய்களும் சரீரத்தை வளப்படுத்தக்கூடிய உணவுகளும் அங்கு கொடுக்கப்படும். அங்க ஒவ்வொருத்தருக்கும் டயட்டிஷியன் எல்லாம் நியமிச்சிருப்பாங்க. அவங்க அவங்களுடைய சரீரத்தை கவனித்து அவங்களுடைய சரீரத்துக்கு ஏற்ற உணவுகள் கொடுக்கப்பட்டு அவர்களை சுத்தம் பண்ணுவதற்குரிய திரவியங்கள், வாசன திரவியங்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டு அப்படி அவங்கள பராமரிப்பாங்க. அப்படி பராமரிக்கப்படுகிற இந்த கன்னிப்பெண்கள் எல்லாம் ஒரு வருட ஆயத்தமாக்கப்படுதலுக்கு பிறகு அலங்கரிக்கப்பட்டு அவரவர்கான முறை வருகிற போது அரசனை நேரில் சந்திப்பார்கள். அதான் இந்த 12வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அரண்மனையில இருந்த ஒரு 400 பேர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 400 பேரையும் ஒரு வருஷ காலமாக இப்படி அழகுபடுத்தி இருக்கிறார்கள். இப்படி அழகுபடுத்தப்பட்ட பெண்கள்ல ஒரு பெண்ணாக எஸ்தரும் இருந்திருக்கிறாள். எஸ்தரும் இந்த விதமாக ஒரு வருட காலமாக ராஜாவை பார்ப்பதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறார். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எத்தனை தடவை எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கும் போது இதை கவனிச்சீங்கன்னு தெரியல. எஸ்தர் இப்ப அரண்மனையில் இருக்கிறாள். அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த பெண்கள் அரசியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வழிமுறையை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வருகிற போது அங்கு என்ன செய்யப்படுகிறது என்பதை அவர் விளக்குகிறார். அவர்கள் மிகப்பெரிய அளவுல அவர்களுடைய அழகை மெருகேற்றுவதற்கான காரியங்கள் செய்யப்படுகிறது. வாசனை திரவியங்கள், எண்ணெய்கள், நறுமண பொருட்கள் இதெல்லாம் கொடுத்து அவங்கள பார்த்துக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல அங்க அவர்களுடைய உணவையும் குறித்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவரவருக்கு தேவையான உணவு வகைகள் அங்கு கொடுக்கப்படும். நேர்த்தியான உணவு வகை. ராஜ அரண்மனையில உணவுனா நீங்க எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த உணவெல்லாம் கொடுக்கப்படும். அப்பதான் அவங்களுடைய சரீரமும் அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல அழகோடு பொலிவாக மாறும். ஒன்ன கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இங்க எஸ்தரும் அந்த பெண்கள்ல ஒரு பெண். எஸ்தர் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும்படி கொடுக்கப்பட்ட அத்தனை முறைகளையும் அவள் பின்பற்றினாள். எஸ்தர் அங்க எந்த எதிர்ப்பையும் காட்டல. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கல. வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த பிரதானி எதை நியமித்தானோ அதை அவள் செய்தாள்னு பார்க்கிறோம். இப்ப இது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வைக்கிறார். தான் ஒரு யூத பெண்ணாக இருந்த போதிலும் அங்கு அரண்மனையில் செய்யப்படுகிற சில காரியங்கள் தன்னுடைய மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இருந்த போதிலும் அவள் அவைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்தாள் என்று இங்க பார்க்கணும். இதை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஆரம்பத்துல சொன்ன அந்த அறிமுக பகுதியில சொன்ன விஷயத்தையும் இதையும் நீங்க தொடர்பு படுத்தி பாருங்க. எஸ்தருடைய காலம் அரண்மனையில் இருந்த போது இந்த ஒரு வருட ஆயத்த கால பகுதியில எப்படி இருந்தது, எஸ்தருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்றது எஸ்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா எஸ்தர் ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார். தன்னுடைய விருப்பப்படி இல்லாமல் இருந்த போதிலும் தன்னுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக அங்கு காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருந்த போதிலும் அவள் மிகவும் பொறுமையோட அவைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்கிறத நாம கவனிக்கணும். ஏன்னா இதே விதத்துல தானியேல் புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், தானியேலும் அவனுடைய நண்பர்களும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட போது அங்கு நல்ல சிறந்த வாலிபர்களை தெரிவு செய்து அரசனுக்கு பணி செய்வதற்கான ஒரு பயிற்சி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அரசனுடைய உணவு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு காய்கறிகள், இந்த பருப்பு வகைகள் நாங்க கேட்கிற இதை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அரசன் சாப்பிடுகிற அந்த உணவு தங்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரானது. ஆண்டவர் எதை சாப்பிடக்கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதையெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை
அவர்கள் அதை நிராகரித்து தங்களுக்கு வேண்டியதை கேட்டார்கள்னு பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அன்னைக்கு அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆனா இங்க பார்த்தோம்னா எஸ்தருடைய நிலை அப்படியே நேர் எதிரானது. எஸ்தர் அங்க இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லல, எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. அங்க இருக்கிறத அவள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவள் நடந்தாள்னு பார்க்கிறோம். இந்த தானியேல் மற்றும் அவர்களுடைய நண்பர்களுக்கு உடைய செயல்களுக்கும் எஸ்தருடைய செயலுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. எஸ்தர் ஏன் இப்படி நடந்துக்கணும், அதான் கேள்வி. இதெல்லாம் எழுதி வைக்கும் போது எஸ்தர் ஏன் இப்படி நடந்துக்கணும்? இவனுடைய சொல்லை கேட்டு எல்லா விதத்திலும் எஸ்தர் தன்னை பற்றியும், அதாவது அந்த மொர்தெக்காய் தனக்கு கற்பித்திருந்த ஒரு வார்த்தை, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா மொர்தெக்காயினுடைய வார்த்தை. எஸ்தர் தன்னுடைய பூர்வோதரத்தை பற்றி சொல்ல வேண்டாம் என்று மொர்தெக்காய் உறுதியாக கட்டளையிட்டிருந்ததுதான் அதுக்கு காரணம். மொர்தெக்காயினுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு எல்லா விதத்திலும் எஸ்தர் தன்னை பற்றியும் தன் இனத்தை பற்றியுமான உண்மைகளை வெளிப்படுத்தவில்லை. ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு மாற்று கருத்து முன்வைத்தது போல் தோன்றினால் அங்கு ஒரு இடரல் ஏற்படும். மொர்தெக்காய் தனக்கு கற்பித்திருந்தபடியே அவள் செய்தாள் என்று பார்க்கிறோம். இந்த 2வது அதிகாரத்திலேயே அது 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அரண்மனைக்கு உள்ள போன பிறகும் அரசியான பிறகும் கூட எஸ்தர் மொர்தெக்காய் தனக்கு சொன்னபடியே நடந்தாள்னு பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 10வது வசனத்துல பாருங்களேன். எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெக்காய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். சரிங்களா? அதை கட்டளையிட்டு இருந்தான், நீ அதை செய்ய வேண்டாம். எஸ்தரே, நீ ரொம்ப கவனமாக இரு. உன்னுடைய பேச்சும் உன்னுடைய நடத்தையும் உன்னுடைய இனத்தை பற்றியும் உன்னுடைய பூர்வோதரத்தை பற்றியும் வெளிப்படுத்துகிற விதத்தில் இருந்து விடாதபடிக்கு கவனத்தோடு இரு. அதுதான் மொர்தெக்காய் எஸ்தருக்கு சொல்லி இருந்தது. எஸ்தர் மொர்தெக்காயினுடைய வார்த்தைகளை அப்படியே கை கொண்டாள்னு பார்க்கிறோம். 20வது வசனத்துல பாருங்க. எஸ்தர் மொர்தெக்காய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோதரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். சரிங்களா? அரசியான பிறகும் கூட. ஆகவே இந்த 1 வருட காலமாக தன்னுடைய சுத்திகரிப்பின் நாட்களில் அரண்மனையில் தனக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாவற்றையும் பின்பற்றி எஸ்தர் பொறுமையோடு நடந்திருக்கிறாள். சில வேத வல்லுநர்கள் இதை குறித்து விளக்குகிற போது இதுல எந்த அளவுக்கு எஸ்தருக்கு உடன்பாடு இருந்தது என்று நமக்கு தெரியாது. இருந்த போதிலும் மொர்தெக்காய் தனக்கு சொன்னபடி அவள் அங்கு செய்தாள் என்று பார்க்கிறோம். இதுதான் அந்த 12வது வசனத்துல சொல்லப்பட்டது. அடுத்து 13வது வசனத்துல இந்த பெண்களை அரசன் பார்ப்பதற்கு எப்படி தயார் செய்தாங்க, அவங்க எப்படி போய் பார்த்தாங்கன்றத பத்தி சொல்லி இருக்கு. 13வது வசனத்துல பாருங்க. எப்படி 1 வருஷமா தயார்படுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட பெண், 13வது வசனத்துல, இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னிமாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். அதாவது ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் அவ அரசனுடைய அறைக்குள் சென்று விட்டால் அடுத்த நாள் காலையில தான் அந்த அறையிலிருந்து அவள் வெளியே வரணும். ஒரு வழியாக போய் மற்றொரு வழியாக வெளியே வந்து, அப்படி வெளியே வருகிறவர்கள் தங்குவதற்கான ஒரு இடம் இருக்கும், அங்க போய் அந்த பெண்கள் தங்கிடணும். அரசன் இப்படி அவன் ஒவ்வொரு இரவும் பார்க்கிற பெண்களில் யார் மீது பிரியப்படுகிறானோ அவர்களுடைய பெயரை சொல்லி அழைத்தால் மட்டுமே அந்த பெண்கள் மறுபடியும் வரணும். அதுதான் அந்த நாட்டில் பின்பற்றப்பட்ட செயல். அப்படி இந்த பெண்கள் போகிற போது தங்களுக்கு என்னென்ன வேண்டும்னு கேட்கிறாங்களோ அவைகளை எல்லாம் கொடுத்து அனுப்புவது வழக்கமாக இருந்திருக்கிறது. அதாவது ஒவ்வொரு பெண்ணும் ராஜாவை சந்திக்க போகிற போது தான் அரசியாக தேர்ந்தெடுக்கப்படுவோமா இல்லையா என்பது அவங்களுக்கு உறுதியா தெரியாது. அதனால தனக்கு தேவையான அவர்களுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் செல்வார்களாம். ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார், ஒருவேளை அரசு பதவி தனக்கு கிடைக்காவிட்டாலும்
தான் ரொம்ப சௌகரியமாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த பெண்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு போவார்களாம். ஏன்னா அந்த ஒரு இரவு தான், அந்த ஒரு இரவுக்கு பிறகு அரசன் அந்த பெண்ணை அரசியாக தெரிவு செய்தால் ராஜ வாழ்க்கை. இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமா, அப்படி அனுப்பப்படுகிற பெண்கள் மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு போகவே முடியாது. இந்த 400 பேரும் அரண்மனையினுடைய இன்னொரு இடத்தில் கொண்டு போய் வைக்கப்படுவார்கள். அரசனுடைய சந்திப்புக்கு பிறகு இவர்கள் ஒருபோதும் தங்களுடைய விருப்பத்தின்படி தங்களுடைய வீட்டுக்கோ தங்களுடைய நாட்டுக்கோ போக முடியாது. அவங்க எல்லாம் கொண்டு போய் ஒரு வகையில பார்த்தா இது சிறை வைக்கப்படுகிற மாதிரி தான். அவங்க அரண்மனையில் இருக்கலாம், அரண்மனையில அவங்க இருப்பதற்கு தேவையான காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் இந்த பெண்கள், ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார், அவங்க அப்படி போகும்போது தாங்க ரொம்ப சுகமா வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அவைகளை எல்லாம் அவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு போவார்களாம். தெரிவு செய்யப்படாத பெண்கள் அவர்கள் எல்லோரும் அரண்மனையில் ராஜாவின் அபிமான பெண்கள் இருக்கிற இடத்தில் பாத்தீங்களா, அது வந்து அபிமான பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அங்கு அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுங்கிறது தான் உண்மைதான். ஆனாலும் அங்கு அவர்கள் சகல வசதிகளோடும் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அந்த இரவு அரசனை சந்திக்க போவதற்கு முன்பாக வாங்கிக் கொண்டு செல்வார்கள் என்று கூறுகிறார்கள். கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அரசனை கவருவதற்கான செயல்களில் ஈடுபடுவதும் தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்கிறதிலையும் அப்படி பெண்கள் பயன்படுத்திக் கொள்வார்களாம். இன்னொருவர் விளக்குகிறார், தனக்கு வேண்டும் என்று கேட்பவைகள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற போது அரசனை சந்திக்கிற அந்த இரவில், அந்த ஒரு இரவில் அரசனை மயக்கக்கூடிய தனக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த பெண், அது அலங்கார பொருட்களா இருக்கலாம், அரசனை வசீகரிக்கக்கூடிய என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அவள் போவாள்னு பார்க்கணும். இப்படி போகிற ஒவ்வொரு பெண்ணினுடைய நோக்கமும் எப்படியாவது அரசனை கவர்ந்து பட்டத்து அரசி ஆகிவிட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும். இந்த 400 பேர், அப்ப எவ்வளவு காம்படிஷன் இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த காம்படிஷன் எப்படி ஒரு பயங்கரமான காம்படிஷனா இருந்திருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பாடி பில்டிங் காம்படிஷன் போவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த பாடி பில்டிங் காம்படிஷன் போகும்போது ஒவ்வொரு எடை பிரிவுக்கும் ஒவ்வொரு நபர்களை தெரிவு செய்து பிரிப்பாங்க. அதுல ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் மற்றவருடைய பாடியை பார்த்து பார்த்து அப்படியே வியந்து போய் இன்னும் கொஞ்சம் அந்த கடைசி எக்ஸசைஸ் பம்பிங்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் செஞ்சு அதுக்கேற்ற விதத்துல சரியான விதத்துல தான் போஸ் கொடுக்கணும். உடம்பெல்லாம் நல்லா இருந்து அங்க ஸ்டேஜ்ல சரியா போஸ் கொடுக்கலன்னு வைங்களேன், பிரயோஜனமே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த ஜட்ஜ் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி போய் அந்த ஜட்ஜ் என்னென்ன போஸ் சொல்றாங்களோ அந்த போஸ வந்து அவங்க சரியா காட்டணும். ஆம்ச மடக்கி காட்டணும், பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், லேட்டு, தை, இதெல்லாம் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா எக்ஸிபிட் பண்ணுவாங்க அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி. ஜட்ஜு பார்ப்பாங்க இதுல யாரு பெஸ்ட்னு. அப்படி போகும்போது ஒவ்வொருத்தரும் மற்றவனோ பார்ப்பாங்க, என்ன விட இவனுக்கு இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் பெஸ்டா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யறது, ஏன்னா நான் அந்த பிரைஸ வின் பண்ணணும். இது மாதிரி அந்த 400 பேருக்குள்ள கடும் போட்டி இருந்திருக்கும். அதனால அப்படி போகும்போது அரசனை ஏதோ ஒண்ணு தாங்கிட்ட கொஞ்சம் மற்றவர்களை விட வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு பெண் ஃபீல் பண்ணா அந்த குறை இல்லாம ஆக்குவதற்கு, அதை நிறைவாக்குவதற்கு என்ன தேவையோ அதை வச்சு கொஞ்சம் அழகுபடுத்தி அப்படி போயிடலாம். சோ அவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா அரசனை எப்படியாவது கவரணுங்கிறது தான். சோ அப்படி அவங்க தங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த இரவுல அரசனை சந்திக்க போகிறார்கள். அப்படி போகிறவங்க என்ன செய்யணுமா? 14வது வசனத்துல பாருங்க, சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய சாஸ்காசுடைய 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைத்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. எந்த பெண்ணும் ராஜா அழைக்காம மறுபடியும் ராஜாவினுடைய சமூகத்துல அவனுடைய முகத்தை பார்க்க முடியாது. ஒருவேளை அவர் துணிஞ்சு போனா உயிரே ஆபத்து. இதனாலதான் இந்த எஸ்தர் புத்தகத்துல பின்னாடி மொர்தெக்காய் வந்து நீ போய் ராஜாவை சந்தித்து பேசுன்னு சொன்ன போது ராஜா அழைத்தால் ஒழிய நான் போகக்கூடாது, நான் போனா என் உயிர் போயிரும்
எஸ்தர் சொல்லி அனுப்புவாங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்குரிய முன்னோட்டமாக இங்கு நாம் பார்க்கிறோம். ராஜா தன்னை விரும்பி பெயர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய ஒருபோதும் அவள் ராஜாவின் இடத்தில் போகக்கூடாது. ஒரு இரவு முழுவதும் அரசனோடு தங்கியிருந்து எல்லா விதத்திலும் அவனை திருப்தி செய்ய வேண்டும். அந்த இரவு முடிந்த பிறகு காலையில் அவளுக்கென்று நியமிக்கப்பட்ட இடத்திற்கு அவள் சென்று விட வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கும். இப்படி செய்கிற போது அரசன் விரும்புகிற ஒரு பெண்ணை அரசியாக அரசனே தேர்ந்தெடுப்பான். இந்த செயல்களை தான் அன்றைக்கு அவர்கள் பின்பற்றி அரசிய தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 400 பெண்களும் அரசனை அப்படி சந்தித்து அதிலிருந்து ஒரு பெண்ணை அகாஸ்வேரு தன்னுடைய அரசியாக தேர்ந்தெடுக்கிறான். அவ்வளவு எளிதாக அரசனை சந்தித்திடவும் முடியாது. அரசன் 127 நாடு, நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு அதிகார உச்சத்தில் இருப்பாங்க. இது சில பெண்கள் ரொம்ப விரும்பி போகிறதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க. ஏன்னா அரசனை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பும் யாருக்கு தெரியும், ஒருவேளை தான் அரசியாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிலர் விரும்பி போவதாகவும் சிலர் நிர்பந்தத்தின் காரணமாக போவதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். எது எப்படியோ இப்படித்தான் அன்னைக்கு அரசனுக்கான அரசியை தேர்ந்தெடுக்கிற ஒரு வழிமுறை நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் முதல் குறிப்பை பார்த்திருக்கிறோம், அரசியின் தேர்வு முறைகளை பற்றி பார்த்திருக்கிறோம். இனி எஸ்தர் அரசனை சந்தித்ததை பற்றி பார்க்கலாம். இரண்டாவது குறிப்பு, எஸ்தர் அரசனை சந்தித்தல். 400 பெண்கள்ல ஒவ்வொரு பெண்ணும் எப்படி போனான்னு அங்கு எழுதல. ஒரே ஒரு பெண் அரசனை சந்தித்ததை பற்றியும் அந்த ஒரு பெண் அரசனை வீழ்த்தியதை பற்றியும் அந்த ஒரு பெண்ணினுடைய அன்புல அரசன் மயங்கி போனதை பற்றியும் அந்த பெண்ணே அரசியாக தெரிவு செய்யப்பட்டதை பற்றியும் வேதம் நமக்கு சொல்லுது. அந்த பெண் வேற யாரும் இல்ல, எஸ்தர். 15-16 வசனங்களை பாருங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டான். எஸ்தருடைய முறை வந்தது. எஸ்தரும் ராஜாவை சந்திக்க போகிறார். இந்த 2 வசனங்கள் நமக்கு பல உண்மைகளை சுட்டி காட்டுகிறது. முதல் உண்மை என்ன? எஸ்தர் அரசனை சந்திப்பதற்கான முறை வந்தபோது என்று சுருக்கமாக ஆவியானவர் சொல்லாம, அங்க பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல அவள் யார், அவளுடைய பூர்வோதரம் என்ன, இதையெல்லாம் எழுதி எஸ்தரை பற்றி அங்கு ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படி எஸ்தரின் பூர்வோதரத்தை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அப்படி செய்வதன் மூலமாக எஸ்தர் யார், என்ன இனத்தால் என்பதை வாசிக்கிறவர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. இந்த அதிகாரத்தை நம்ம விளக்கமா படிக்கும் போது அதை நம்ம பார்க்க போகிறோம். 2வது உண்மை என்னன்னா, மற்ற ஸ்திரீகள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியவைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அரசனை கவர்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட போது எஸ்தர் ஒரு தனித்துவமான பெண்ணாக செயல்பட்டிருக்கிறாள். இது வேணும், அது வேணும், என்ன அலங்கரிக்கிறதுக்கு இது வேணும், அரசனை கவர்வதற்கு இது வேணும், எதுவுமே எஸ்தர் கேட்கல. ஒரு பெண் அரசனை சந்திப்பதற்கு போகிற போது என்னென்ன தேவைங்கிறத அவங்க தீர்மானித்திருக்கிறாங்களோ, அந்த ஏகாய் அவன் சொன்னது மட்டும் எனக்கு போதும், வேற எதுவுமே வேணும், நீ அதை மட்டும் கொடுப்பா அப்படின்னு எஸ்தர் வேறு எதையும் சிறப்பாக கேட்கவில்லை. இதுவும் ஆச்சரியம்தான். ஏன் எஸ்தர் இப்படி நடந்து கொண்டால் அதுக்கான உறுதியான பதில் நமக்கு தெரியாது. ஒருவேளை எஸ்தருக்கு இந்த செயல் பிடிக்காம இருந்திருக்கலாம். பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய அரசியாகுவது எஸ்தருக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம்.
தான் ராணியாக தேர்ந்தெடுக்கப்படுவதல்ல, விருப்பம் இல்லாதவளாக இருந்து இப்படி செயல்பட்டிருக்கலாம். அரசன் என்னை தெரிவு செய்யக்கூடாது, அடிப்படையான விஷயங்கள் மட்டும் இருந்தா போதும். ரொம்ப பகட்டு பகுமானம் இதெல்லாம் பண்ணி ரொம்ப என்ன அலங்கரித்து நான் போய் அரசனை கவிழ்க்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் அல்லன்னு இருந்திருக்கலான்னு சிலர் சொல்லுகிறார்கள். ஆனா இது எதையுமே நம்ம உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தனக்கு எதுவும் கூடுதலாக தேவையில்லை என்று எஸ்தர் சென்றதை நம்ம பார்க்கிறோம். மூணாவது, இங்க இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். எஸ்தர் அப்படி அந்த ஏகாய் இடத்துல சொன்ன போது ஏகாய் ஒரு பெரிய எதிர்ப்பையும் கூட கொடுக்கவில்லை. அது பெரிய ஆச்சரியம். என்னமா நீ இப்படி புத்தி கெட்ட பெண்ணா இருக்கிறிய, உன் கூட இங்க இருந்தவங்க போறவங்க எல்லாம் பாரு என்னென்னலாம் கேட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் தங்களை அலங்கரித்திருக்கிறாங்க, அரசன் பார்த்த உடனே மயங்கி விழுந்துடணுன்றதுக்காக என்னென்ன செயல்கள்லாம் செஞ்சுட்டு போறாங்க. நீ என்னமா சாதாரணமா கொடுத்த அந்த உடைகளையும் வாசன திரவியங்களையும் போட்டு ரொம்ப சிம்பிளா போறேன்னு சொல்றியம்மா? இல்ல நீ இப்படி இருக்க கூடாதுன்னு ஏகாயும் எந்தவித எதிர்ப்பும் மறுப்பும் தெரிவிக்கவில்லை. எஸ்தருடைய சொற்கேட்டு ஏகாய் எஸ்தரை அனுப்பி வைத்ததை நாம் பார்க்கிறோம். இதுவும் ஆச்சரியம்தான். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த 15வது வசனத்துல கடைசியில் இருக்க பாருங்க. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அதான் காரணம். எஸ்தருக்கு யாரெல்லாம் எஸ்தரை பாக்குறாங்களோ பாக்குறவங்க கண்கள் எல்லாம் தயவு. ஆச்சரியம். 4வது பாத்தீங்கன்னா இதுல நம்ம பார்க்கிற இன்னொரு உண்மை 16வது வசனத்துல, தன்னுடைய முறை வந்தபோது அவள் அழைத்து கொண்டு போகப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அழைத்து கொண்டு போகப்பட்டாள். இந்த வார்த்தையை விவரித்திருக்கிற வேத விளக்க வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, அவளுடைய முழு விருப்பத்தோடு இந்த செயல் நடந்திருக்கிறதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதம், அழைத்து கொண்டு போகப்பட்டாள். அவள் சென்றாள் என்று இல்லை. அவள் சென்றாள்னா விருப்பத்தோட போயிருக்கிறான்னு அர்த்தம். அழைத்து கொண்டு போகப்பட்டாள்னா அவளுடைய விருப்பம் இல்லாமலும் இது நடந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில நல்ல கவனிங்க, இந்த சூழ்நிலையில எஸ்தருக்கு வேற வழியே இல்ல. அவ அதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செய்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவள் தள்ளப்பட்டிருக்கிறாள் என்பதையும் நாம பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த 2 வசனங்கள்ல நம்ம பார்க்கிற உண்மைகள். இப்படி எஸ்தர் அரசனை சந்திப்பதற்கு முன்பு பல காரியங்கள் அந்த அரண்மனையில நடந்திருக்கிறது. எஸ்தரும் மற்ற பெண்களைப் போல அரசனை சந்திக்க சென்றாள். அன்று இரவு என்ன நடந்தது? எஸ்தர் அரசியானாளா? அதை பற்றி தான் அடுத்த வசனங்கள் விளக்குகிறது. 3வது குறிப்பு, எஸ்தர் அரசியானாள். 17-18 வசனங்கள்ல அன்று இரவு எஸ்தர் அரசனை சந்திக்க உள்ளே நுழைந்த போது அரசன் அகாஸ்வேரு எஸ்தரை பார்க்கிறான். பார்த்து என்ன செய்தான்? 17-18 வசனங்கள்ல பாருங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல ஸ்திரீகள். ஒருத்தர் சொல்றாரு, வஸ்தியின் மீது அகாஸ்வேரு வைத்த அன்பையும் காட்டிலும் எஸ்தர் மீது அவன் அதிகமாக அன்பு வைத்தான். எந்த அளவுக்கு அவன் அன்பு வைத்திருந்தான் தெரியுமா? பின்னாடி எஸ்தர் அரசனை சந்திக்க போகும்போது, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்? உன் விண்ணப்பம் என்ன? நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன். என் ராஜ்யத்தின் பாதி வரைக்கும். எந்த அரசையும் சொல்லுவான்? சரி கொடுங்க அரசேன்னு கேட்டுட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. 127 நாடுகளை பாதியா பிரிச்சா எவ்வளவுப்பா? 63. வேற 60 நாடுன்னே வைங்க. 60 நாடுக்கு மேல. இப்ப எந்த அளவுக்கு அகாஸ்வேரு எஸ்தர் மீது ஒரு மேட்மேனா இருந்திருப்பான்னு பாருங்க. இதுலயும் ஒரு மேட்மேன். அன்பு வைத்தான். சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அது மட்டும் இல்ல, சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. அவன் முடிவு பண்ணிட்டான், அவதான் என்னுடைய அரசி. என்ன செய்கிறான்? ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான்.
அதான் அரசியாக்கு. ஒரே இரவுல லைஃபே மாறி போச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எத்தனையோ பேர் இதுக்காக தவம் இருந்திருப்பான். இந்த ஒரு வருஷ காலமா அந்த பெண்களுக்குள்ள இருந்த போட்டி, தங்களை தயாரிக்கிறதுல இருந்த கவனம், எப்படியாவது நான் அந்த அரசு கிரீடத்தை என் தலையில சுமந்திர மாட்டேனா அப்படிங்கறதுல இருந்த அதெல்லாம் ஒரே இரவுல 399 பெண்களும் அவுட்டு. அவங்கெல்லாம் ராஜா பெண்களோட அபிமான இடத்துல போய் தங்கிடணும். ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த சிம்மாசனத்துல இடம். அது யாரு? எஸ்தர். என்ன செய்யறான் பாருங்க, அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அரசியாக்குகிறான். அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரின் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்தான். இந்த விருந்தினால வந்த வெனதான் இப்ப மறுபடியும் ஒரு விருந்த வச்சு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக எனக்கான ராணியை பாருங்கள் என்று எஸ்தரின் நிமித்தம் ஒரு விருந்தை செய்கிறான். நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அரசன் சந்தித்த அத்தனை பெண்களிலும் அரசனுக்கு பிடித்த ஒரே பெண்ணாக, அரசனுடைய ஒரு சொல்றார், அரசனுடைய கண்களையும் அரசனுடைய இருதயத்தையும் நிரப்பின பெண்ணாக எஸ்தர் மாறி போனாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தரின் மீது அதிகமாக அன்பு வைத்து அவளை பட்டத்து அரசியாக்கினான். வஸ்தியின் இடத்தை நிரப்புவதற்கு சரியான பெண்ணாக எஸ்தர் இருப்பாள் என்று அவனே தீர்மானித்தான். அதனால் அவளை ராஜஸ்திரீயாக மாற்றினான் என்று பார்க்கிறோம். இந்த சந்தோஷத்தை அவன் கொண்டாடணும். அதனால என்ன பண்றான்? பெரிய விருந்தை ஏற்படுத்துகிறான். நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி, அது என்ன சலக்கரணை? ஆங்கில வேதங்கள்ல சில வேதங்கள்ல பாத்தீங்கன்னா ஹாலிடேஸ்னு போட்டிருக்கு. சோ அந்த நாளை ஒரு விடுமுறையின் நாளாக அறிவிச்சு அந்த நாடுகள்ல சில வரிகளை எல்லாம் கூட டாக்ஸ் ரிபேட்னு சொல்றோம், அதெல்லாம் கூட கொஞ்சம் தகர்த்தி இருக்கிறான். தானே சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க எல்லாம் எனக்கு சந்தோஷமா இருங்கன்ற விதத்துல ஹாலிடேஸ கொடுத்து சில வரிகள் எல்லாம் கூட விலக்கி அப்படி சந்தோஷத்தை கொண்டாடி பெரிய விருந்த கொடுத்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, தன்னுடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கிற நாடுகளுக்கு எல்லாம் பரிசுகளையும் வெகுமானங்களையும் அனுப்பி வைத்திருக்கிறான். இப்படி அவன் செய்ததின் மூலமாக எல்லாரும் பாருங்க, எனக்கு ஒரு ராணி கிடைத்து விட்டாள் என்பதை அவன் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த ராணி யாருங்கிறதையும் அறிவித்திருக்கிறான். எஸ்தரே பட்டத்து ராணியாக இருக்கிறாள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி பகிரங்கமாக தெரியப்படுத்தி இருக்கிறான். இப்படி அன்றைக்கு அரண்மனைக்குள் சென்ற எஸ்தர் அரசியாக மாறி போனாள். அவளோட வாழ்க்கைய அப்சைட் டவுனா மாறி போச்சு. இது வரைக்கும் 3 குறிப்புகளை பார்த்திருக்கிறோம். அன்னைக்கு அரசியை தேர்ந்தெடுக்கிற வழிமுறைகள் என்னன்னு பார்த்தோம். எஸ்தர் அரசனை சந்திக்கும் போது நடந்த நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தோம். எஸ்தர் அரசனை சந்தித்த பிறகு எப்படி அரசியானாள் என்பதை பற்றி நாம பார்த்திருக்கோம். 4வது குறிப்பு மொர்தெகாயினுடைய அக்கறை. எஸ்தருக்கு இதயம் எப்படி துடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ என்னமோ தெரியல, மொர்தெகாயினுடைய இருதயம் ரொம்பவே துடிதுடிப்பா துடிச்சிருக்கும். ஏன்னா எஸ்தரை உள்ள அனுப்புனது மொர்தெகாய். எஸ்தருக்கு என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, அதுக்காக பரிதபித்து காத்திருப்பான்னு சொல்லுவோம் பாருங்க. இந்த ஒய்ஃப் எல்லாம் டெலிவரிக்கு அனுப்பிட்டு, அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பிட்டு வெளியே ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, எப்படி இருப்பாங்க சொல்லுவாங்களே, ஏன் சார் குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு போறீங்க, ஒரு இடத்துல உட்காருங்க. நீங்க அப்படி போனீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு இடத்துல ஒரு விதமான டென்ஷன். என்ன ஆகும், என்ன குழந்தையா இருக்கும், என்ன நடக்கும். ஆனா பெண்ணா ஒரு விதமான ஒரு பதட்டத்தோட இருக்கிற மாதிரி மொர்தெகாய் அரண்மனையில இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். 19வது வசனம். 2ஆம் கன்னிகைகளை சேர்க்கப்படும் போது மொர்தெகாய் ராஜ அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். வாசல்லே கடையா கிடக்குறான். என்ன நடக்குது அங்க? நிச்சயமா அவனுக்கு செய்திகளை கொண்டு சேர்க்கிறதுக்கும் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஆட்கள் இருந்திருப்பாங்க. ஆகவே அவங்க என்ன செய்தி கொண்டு வர்றாங்கன்றத கேட்கறதுக்கு அவன் ரொம்ப கவனமாக இருந்தான்.
மொர்தெகாய் எஸ்தர் மீது கொண்டிருந்த அக்கறைய இந்த வசனத்துல நாம பார்க்கணும். சரி, அனுப்பிட்டோம், இனி நடக்கிறது நம்ம கையில ஒண்ணும் இல்ல, நடக்கிறது நடக்கட்டும், எஸ்தர் அரசியானா நல்லது, இல்லையா அபிமான ஸ்திரீகள் இருக்கிற இடத்துக்கு எஸ்தர் போயிருவா, இனி அப்படியே போகட்டும்னு விட்டுறல. மொர்தெகாய் தொடர்ந்து எஸ்தரை விசாரித்து எஸ்தருடைய நிலையை பற்றி அறிகிறதில் கவனமாக இருந்து தன்னுடைய அக்கறையை இதில் வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். எஸ்தருடைய கீழ்ப்படிதலை பாருங்க, இது இன்னும் ஆச்சரியமானது. மொர்தெகாயினுடைய அக்கறையை விட எஸ்தரினுடைய கீழ்ப்படிதல் இன்னும் ஆச்சரியமானது. எஸ்தர் மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்ட விதத்தையும் இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது. 20வது வசனத்திலே பாத்தீங்கன்னா, எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோதரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எப்ப அதையும் அந்த வசனம் சொல்லுது பாருங்க. எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். இப்பொழுதும், அந்த இப்பொழுதும்ன்றது எதை குறிக்குது? அரசியான பின்பும். அரசுக்கு கீழே, அவளுடைய அதிகாரத்துக்கு கீழே மொர்தெகாய் ஒரு ஆளா நீங்க யோசிச்சு பாருங்க. அவளுடைய ஆடம்பரத்துக்கும் அவளுடைய பவருக்கும் கீழே. செஸ் விளையாடுவோம்ல, அந்த செஸ்ல யார் தெரியுமா பவர்ஃபுல் கீ? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ராணி தான். ராஜாவுக்கே இல்லாத பவர் யாருக்கு இருக்கும்? ராணிக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லான இடத்துல எஸ்தர் போய் இப்ப இருந்தாலும், அரசியாக மாறினாலும், மொர்தெகாய் தனக்கு என்ன சொல்லி இருந்தானோ அத அவ கீழ்ப்படிந்து செயல்பட்டாள்னு பார்க்கிறோம். இப்படி பெர்சிய சாம்ராஜ்யத்தின் அரசியாக யூத குலத்தின் பெண்ணாக இருந்த எஸ்தர் நியமிக்கப்படுகிறாள். அற்புதம், ஆச்சரியம், வியப்பு இவைகளெல்லாம் கலந்த ஒரு வரலாற்று சம்பவம் தான் எஸ்தர் அரசியானது. சரி, இதெல்லாம் பார்த்தோம். இதுல இருந்து நம்ம என்ன படிக்கிறோம்? சில முக்கியமான பயன்பாடுகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, நம்ம எப்பவும் பார்க்கறது போல தேவனே ஆளுகிறார். முதல்ல நம்ம படிக்கிறோம். இதுக்கு முன்னாடி எஸ்தர் ரூத்துடைய புத்தகத்தை படிச்சோம். அதுக்கு முன்னாடி யோனாவை படிச்சோம். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட நம்ம மறுபடியும் நினைச்சுக்கிட்டே இருக்கோம். காரணம் என்னன்னா, எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. தேவனே ஆளுகிறார். நீங்க நினைக்கிறீங்களா இந்த சம்பவங்கள் எல்லாம் வரலாற்றுல ஏதோ எதேச்சையா நடந்துருச்சுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது இதெல்லாம் ஒரு விபத்தாக, ஆக்சிடென்டா நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதெல்லாம் எதேச்சையாக நடந்த காரியமோ அல்லது ஒரு விபத்தாக நடந்த காரியமோ இல்லை. இவைகளுக்கு பின்பு இருந்து இவைகளையெல்லாம் நடத்தி கொண்டிருப்பவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே. எல்லாவற்றையும் அவர் தமது பரிசுத்த நோக்கத்தின் நிறைவேற்றுதலுக்காக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் பயன்படுத்துகிறார். 2 கீ போர்ஷனை இங்க பயன்படுத்துகிறார், மொர்தெகாய் மற்றும் எஸ்தர். அவங்களுக்கே கூட என்ன நடக்குது என் வாழ்க்கையிலன்னு தெரிஞ்சிருக்காது. மொர்தெகாய்க்கு தெரியாம இருந்திருக்கலாம், எஸ்தருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனா அவர்களை பயன்படுத்தி இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறவர் ஆண்டவர். உலகத்துல நடக்கிற எந்த நிகழ்ச்சியுமே தன்னிச்சையாக அல்லது ஒரு விபத்தாக நடந்து விடுவதில்லைங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிறதும் கூடத்தான். இந்த சராசரங்கள் ஆளுகிற தேவன் தான் தனிப்பட்ட விதத்துல உங்களையும் என்னையும் ஆளுகிறார். நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காரணம் உண்டு. காரணமே இல்லாம இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. நாம சிரிக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில, நகைப்பு, சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்குதா, அதுக்கு பின்னாடியே ஆண்டவர் தான் இருக்கிறார். நாம துக்கப்படுறோமா, அழுகிறோமா, உபத்திரவப்படுகிறோமா, துன்பத்தை அனுபவிக்கிறோமா, அதுக்கு பின்னாடியும் ஆண்டவருடைய கரம் தான் இருக்கு. எல்லாவற்றையும் அவர் ஆளுகிறார். எல்லாவற்றையும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் நடத்துகிறார். என் பார்வைக்கு வேணா என் வாழ்க்கையில நடக்கிறது எனக்கு பிடிக்காம இருக்கலாம். எல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? உலகத்து மனுஷன் தாங்க அப்படி புலம்புவான்.
கடவுளை பத்தி அவனுக்கு தெரியாது. அதனால என்ன சொல்லுவானு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையை? எனக்கு மட்டும். ஒருவேளை நீங்க கூட இப்படி சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லவே கூடாது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு? உலகத்துல வேற யாருமே கஷ்டத்திலேயே இல்லாத மாதிரியும், ஒருத்தர் தான் கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரியும் இப்படி குயோ முறையோன்னு கத்துறது அது தவறு. தவறு. நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் காரணத்தோடு நடத்தி கொண்டிருப்பவர் அந்த ஆண்டவரே. என் பார்வைக்கு அது நல்லதாக இல்லாம இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். ஆனா அவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்த்து பகுத்தறியக்கூடிய மூளையும் கிடையாது. யாராவது இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க, அப்ப நான் என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நான் தீர்மானித்து பகுத்து ஆராய்ந்து இது ஏன் நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் பாஸ்டர். யாராவது சொல்லுங்க. நிச்சயமா முடியும். என்னால முடியாது. நீங்க கேட்டீங்கன்னா சாகர வரைக்கும் வருமானம் முடியாது. எப்ப தெரியுமா தெரியும் ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னு? காலங்கள் போன பிறகு ஆண்டவர் அதை உணர்த்தி விளக்குகிற போதுதான் புரியும். அது வரைக்கும் நமக்கு புரியாது. அது வரைக்கும் நமக்கு சில காரியங்கள் கஷ்டமாக இருக்கலாம். ஒன்ன மட்டும் உறுதியா நம்புங்க, தேவன் செய்கிறது எதுவோ அது நன்மைக்காகவே, அவருடைய பரிசுத்த நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காகவே என்று பார்க்கிறோம். அதுதான் எஸ்தருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். தேவன் ஆளுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது பயன்பாடு, ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி வாழ்வின் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத போது அமைதலாக இருந்து ஆண்டவரை சார்ந்து கொள்வதே நல்லது. எத்தனையோ முறை இந்த அப்ளிகேஷன் நாம பார்க்கிறோம். பிரசங்கி கூட சொல்லுகிறார், என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் விரும்புகிறதே இல்லை, இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே விரும்புறதில்லை, அது நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் கூட உன் வாழ்க்கையில வரும். அந்த நேரத்தில் நீ அமைதலோடு கர்த்தரை சார்ந்து. தன்னுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடப்பது எஸ்தருக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப இளம் வயதுள்ள ஒரு கன்னிப்பெண், ஒரு புறஜாதியாருடைய நாட்டில் ஒருவேளை தன்னுடைய விருப்பங்களுக்கெல்லாம் எதிராக சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவளுடைய நிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதையுமே எடுத்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை. இதுலெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லாத ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் எஸ்தர் இருந்திருக்கிறார். அவளுடைய நிலையை சற்று உணர்ந்து பாருங்க. அவளுடைய வாழ்க்கையின் தீர்மானங்களை அவளால் எடுக்க முடியவில்லை. பல நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை. இத்தனைக்கு மத்தியிலும் எஸ்தர் யாரையும் எதிர்க்கல, புலம்பல, துன்பத்தோடு இருந்து தன்னுடைய வாழ்க்கையை கசந்து கொள்ளவில்லை. நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். இந்த நாளுமே ரொம்ப முக்கியம். நமக்கு பிடிக்காதது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது இதனாலதான் செய்வோம். என்ன செய்வோம்? அந்த சிச்சுவேஷனை எதுக்க பார்ப்போம். நமக்கு எத்தனை தடவை பட்டாலும் புத்தியே வராது. அதை நான் எதுக்கிறதுனால நான் ஜெயிக்க முடியுமா? அதை எதுக்கிறதுனால அது இன்னும் ஒர்ஸா தான் போகுமே தவிர, மோசமா தான் போகுமே தவிர, நம்ம ரொம்ப புத்தி எல்லாம் போட்டு எப்படியாவது எனக்கு பிடிக்காத இதை இல்லாம ஆக்கி விடுறதுக்கு நான் என்னென்னலாம் செய்வேன்னு இங்கிட்ட எங்கிட்ட பாருங்க. நேரா போய்கிட்டு இருக்க பாதையில போகும்போது ஒரு கஷ்டம் வருகிற போது அங்க கொஞ்சம் நின்று நிதானித்து சுதாரித்து அது போன பிறகு கடந்து போவதான் சிறந்தது. அதை விட்டு சைட் ட்ராக் எல்லாம் எடுக்க பாக்குறது. எப்படியாவது எனக்கு பிடிக்காத இந்த விஷயம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இதை நான் அகற்றுவதற்கு என்ன செய்யணும், அப்படி பார்த்து செயல்பட ஆரம்பிப்போம். அந்த சிச்சுவேஷனை எதுக்க ஆரம்பிப்போம். அடுத்தது புலம்ப ஆரம்பிப்போம். புலம்பல், வாழ்க்கையே புலம்பலா போயிடும். பார்க்கிற எல்லார்கிட்டையும் அதை சொல்லி புலம்புறது. இப்படி ஆயிடுச்சுங்க, இப்படி ஆயிடுச்சுங்க, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆக நான் நினைக்கவே இல்லை. ஏன் தெரியுமா புலம்புகிறோம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றோம். ஒரு சிம்பத்தினா எல்லாரும் நம்மளை பார்த்து ஐயோ பரிதாபம், இவங்களுக்கா அப்படி நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுடைய கண்கள்ல ஒரு பரிதாபத்தை வாங்குவதற்காக
ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக என்ன செய்யறோம்? புலம்புறோம். அடுத்து என்ன செய்யறோம்? இது எனக்கு நடக்கலையே, இது எனக்கு நடக்கலையே, இது எனக்கு நடக்கலையேன்னு துன்பத்தோடையே இருந்து எஞ்சி இருக்கிற வாழ்க்கையையும் கசந்து கொள்ளுகிறோம். சமீபத்துல ஒரு உலகத்தாங்க அவனுடைய சிந்தனையை பாருங்க. வாழ்க்கையில நினைச்சது நடக்கல. கொஞ்ச நேரத்துல பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறான். அவனை பார்த்து கேட்கறாங்க, என்னப்பா இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உனக்கு கவலையா இல்லையா? சொல்ற பதில், என் வாழ்க்கையில இந்த நேரத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல. அதுக்காக நான் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு என் வாழ்க்கைய கசந்தா இது என் மனசுல உட்கார்ந்துகிட்டு என்னை அரிச்சு 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 நான் நிம்மதியே இல்லாமல்ல வாழணும். இந்த நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, அதை கடந்து போய்கிட்டே இருக்கு. சாதாரண உலகத்தாங்க, வாசிங்க, புத்தகங்களை வாசிங்க. சாதாரண உலகத்தான், அவனுக்கு இருக்கிற அறிவை பாருங்க. ஆனா நம்ம எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சோன்னு சொல்றோம், ஆண்டவர் தான் ஆளுகிறார்னு சொல்றோம், ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார்னு சொல்றோம். சின்னதுல இருந்து பெரிய காரியம் வரைக்கும் அவர் தான் எல்லாம் செய்ய, என் வாழ்க்கையில நடக்கிறதும் அவர் தான் அனுமதிக்கிறார்னு நம்புறேன்னு சொல்றோம். ஆனா ஏதாவது ஒண்ணு நமக்கு பிடிக்காம வந்துருச்சுன்னா நம்ம படுற பாடும், நம்ம துடிக்கிற துடிப்பும், அதை செய்வதற்கு எடுக்கிற முயற்சிகளும். ஆனா எஸ்தரை பாருங்க, எஸ்தரை பாருங்க, ஒரு இளம் பெண். அவளுக்கு சொல்லப்பட்டது ஒண்ணுதான், அம்மா நீ ஒரு அந்நிய அரசனின் அரண்மனைக்குள் போகிறாய், கவனமாக நடந்து கொள், எந்த விதத்திலும் உன்னை பற்றியும் உன்னுடைய இனத்தை பற்றியும் நீ வெளிப்படுத்தாத. எவ்வளவு மெச்சூர்டு பிஹேவியரா நடந்திருப்பான்னு பாருங்க. எனக்கு ஒருவேளை துன்பப்பட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு வாழ்க்கை துன்ப கசப்பு இருந்தா எஸ்தருடைய அழகு எங்க போயிருக்கும்? நீங்க சந்தோஷமா இருக்கும்போது ஒரு செல்ஃபி எடுத்து பாருங்க. ரொம்ப சோர்ந்து இருக்கும்போது, வாழ்க்கைய கசந்து இருக்குன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு புருவத்தெல்லாம் உயர்த்திக்கிட்டு அப்படியே உதடெல்லாம் பிதிக்கிக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஒரு 6:8 ஃப்ரேம் போட்டு வீட்டுல வைங்க. நீங்க அந்த முகத்தை பாருங்களேன், ரெண்டுக்கும் சந்தோஷமா இருக்கிற நேரம் முகமே பூரிப்பா இருக்கும், அழகா இருக்கும். கண்ணெல்லாம் புஷ்ஷுன்னு பணியாரம் மாதிரி, கண்ணெல்லாம் கூட நல்ல வெள்ளையா, முடியெல்லாம் அழகா இருந்து முகம் பார்க்க கலையா இருக்கிற மக்கள் எவ்வளவு அழகு. அப்படி அடுத்த படத்துக்கு திரும்பினீங்கன்னா பயந்துருவீங்க. ஏன்னா அவ்வளவு அகோரமா இருக்குமா முகம். ஏன் முகம் தானா? காரணம் என்னன்னா இருக்கிற அந்த துன்பம், கசப்பு. எல்லா நேரமும் வாழ்க்கையில நாம நினைக்கிற மாதிரியே நடந்துட்டா கடவுள்னு ஒருவர் எதற்கு இருக்கிறார்? நாம நினைக்கிற மாதிரியே நடந்துகிட்டா நம்முடைய வழிகள் எல்லாம் எவ்வளவு மோசமா போயிரும் தெரியுமா? ஆண்டவர் அதுக்குதான் அங்கங்க சில நேரங்கள்ல சின்ன சின்ன ஸ்பீடு பிரேக்கர் போடுவார், அப்புறம் சின்ன சின்ன பேரிகார்ட்ஸ் வைப்பாரு, அந்த ஸ்பீட் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது. சில நேரங்கள்ல ஒரு பெரிய செக் போஸ்ட போட்டு நிப்பாட்டிடுவார். அவர் செக் போஸ்ட் போட்டு நிப்பாட்டிட்டார்னு வைங்களேன், இந்த வாகனங்கள்லாம் போக முடியாத அளவுக்கு அப்படி இறக்கி மூடிடுவாங்கல்ல, அதையும் தாண்டி பேரிகார்ட்ஸ் எல்லாம் போட்டு அப்படி நிப்பாட்டிட்டார்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப சொல்லுவார், உனக்கு அங்கேயே ஸ்பீடு பிரேக் போட்டேன் ஞாபகம் இருக்கா? ஆனா நீ என்ன செஞ்ச? ஸ்பீடை குறைக்காம ஸ்பீடு பிரேக்கர்ல பறந்து வர்ற. ஒரு பேரிகார்டு போட்டே உன் வேகத்தை குறைச்சு நீ கொஞ்சம் யோசிக்கணும்னு நீ அதையும் கவனிக்கிறதா இல்ல. எனக்கு டிரைவிங் எப்படி தெரியும்னு பாருன்னு இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் இப்படி புகுந்து வண்டியில 2 இடி இடிச்சு பல சொட்டைகள் எல்லாம் வண்டியில வாங்கி அப்படி நீ வேகமா வர்ற. இதுக்கு மேல உன்னை அனுபவிச்சா மலையில இருந்து நீ கீழே விழுந்துருவேன், நிறுத்துறேன் பாருன்னு ஆண்டவர் நிறுத்திடுவார். வாழ்க்கையில எப்பவுமே நாம நினைக்கிறது நடக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல அந்த சூழ்நிலையை எதிர்க்காதீங்க, புலம்பாதீங்க. துன்பத்தோட இருந்து முகம் பாத்தீங்கன்னா கீழே இவ்வளவு தூரம் தொங்கி போயிடும். வாழ்க்கைய கசந்துக்காதீங்க. எஸ்தர் நினைச்சு பாருங்க,
எஸ்தர் கிட்ட போய் கேட்டாதான் அவ என்ன வேதனை அனுபவிச்சான்றது தெரியும். அந்த 1 வருஷ காலமா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து நடந்திருக்கிறாள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? இதை நல்லா உங்க காதுல கேட்டு உங்க இருதயத்துல எழுதி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? அதனால பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நீங்க உண்மையிலேயே ஆண்டவரை விசுவாசித்தா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எஸ்தரை போல தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பொறுமையோடு இருங்கள். நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு என்னன்னா பொறுமை. காலையில நினைச்சா மதியம் முடிச்சிடணும், மதியம் நினைச்சா சாயங்காலம் முடிச்சிடணும், சாயங்காலம் நினைச்சா நைட்டுக்குள்ள முடிச்சிடணும், இல்லைன்னா தூங்க முடியாது. பொறுமைன்றதே இல்லை. இந்த வாலிப பசங்களை அங்க உட்காந்து இந்த வார்த்தைகளை கேக்குறீங்க. வாழ்க்கையில பொறுமை ரொம்ப அவசியம் தம்பி, ரொம்ப அவசியம். பொறுமை இல்லைன்னு வைங்களேன், வாழ்க்கையே வீணா போயிடும். பொறுமையோடு இருந்து தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. இவைகளையெல்லாம் நீங்க கடந்து போகணும்னு ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். அவருடைய டைரியில அது எழுதி வச்சிருக்கிறார். அவர் எழுதி வச்சதெல்லாம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். அதெல்லாம் உங்களை அழிக்கிறதுக்காக அல்ல. பல தடவை பார்த்தோம், கடவுளுடைய மக்களுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் அவைகளெல்லாம் ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டது. அவைகள் அவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களுடைய நன்மைக்காக. அதற்கு மத்தியில் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார். ஆண்டவர்ல தங்கிருங்க, அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஆண்டவரே, நான் இதெல்லாம் விரும்புகிறேன், என் வாழ்க்கையில இது நடக்குது, இது எனக்கு புரியல, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் என்ன செய்யணும்? எனக்கு புத்தியை தாங்க, எனக்கு ஞானத்தை தாங்க. பொறுமையோடு இவைகளை சகிக்க உதவி செய்யுங்க. அதாங்க சிறந்தது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். முடிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர் உங்களை அதெல்லாம் கரெக்டா சொல்லிடும். ஆண்டவர் நிச்சயம் உயர்த்துவார். யாரை உயர்த்துவார்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவர்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக என்ன செய்யணுமா தம்பி? அடங்கி இருக்கணும். அடங்காம ஓடணும்னு வைங்களேன், அடக்குவதற்கான மிலாற்ற அவர் கையில வச்சிருக்கிறார். ஆகவே வாழ்வின் சூழ்நிலைகள் மாறி போகிற போது, நமக்கு சாதகமாக இல்லாத போது அமைதலாக இருந்த ஆண்டவரை சார்ந்து கொள்வதே சிறந்தது. 3வது ஒரு பயன்பாடு இதோட முடிக்கலாம். எஸ்தரின் செயல்கள் மற்றும் அவளுடைய வாழ்க்கை நமக்கு இன்னொரு பாடத்தையும் கற்றுத்தருகிறது. இருக்கிற ஒவ்வொருத்தரும் காது கொடுத்து கேளுங்க. வாழ்வின் எத்தனை உயர்ந்த நிலைக்கு நாம போனாலும் அந்த நிலைக்கு நம்மை கொண்டு சென்றவர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. வாழ்க்கையில நாம ரொம்ப தாழ் நிலையில இருக்கும்போது எப்படி நடந்து கொண்டோமோ அப்படித்தான் உயர்ந்த நிலைக்கு போன பிறகு நாம நடக்கணும். ப்ரமோஷன்ஸ் வரலாம், அதிகாரம் கூடலாம், பணம் கூடலாம், செல்வம் கூடலாம், வசதி கூடலாம், இதெல்லாம் கூடிக்கிட்டே இருக்கலாம். இது கூட 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 அதுக்கேற்ற விதத்துல நாம் நம்மை மாற்றிக்கொள்ள கூடாது. வாழ்க்கை தரம் உயருது, என்னுடைய அதிகாரம் கூடுது, என்னுடைய பணபலம் கூடுது, அதுக்காக நாம் மற்ற மனிதர்களோடு பழகுகிற அந்த நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடாது. எஸ்தர் ஒரு சிறந்த உதாரணம். அரசியான பின்பும் கூட மொர்தெகாய் தனக்கு சொன்னபடியே செய்தார். ஹே மொர்தெகாய், நீ சொன்ன மாதிரி நான் உள்ள வந்துட்டேன், இப்ப நான் அரசி ஆயிட்டேன், இனி நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன், இனி நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு எஸ்தர் செயல்படலங்க. வசனம் வாட்சமா இல்லையா? இப்பொழுதும் கீழ்ப்படிந்து நடந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான்.
இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு எப்பொழுது நம்ம கீழ்ப்படிந்துதான் இருக்கணும். எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் மாறலாம், பணம், செல்வம், அதிகாரம் அதெல்லாம் கிடைக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்மை நடத்தினவர்களை நாம் மிகவும் மதிக்கணும். இந்த இங்க பிள்ளைங்களா இருக்கிறீங்கல்ல, நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க, உங்க டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நீங்க படிச்சு பெரிய வேலைக்கெல்லாம் போய் ரொம்ப உயர்ந்த பதவிக்கெல்லாம் வந்துருவீங்க. ஆனா உங்களை முன்னேற்ற பாதையில நடத்தின உங்க ஆசிரியர்களை நீங்க மறந்துடலாமா? எங்க பார்த்தாலும் மதிக்கணும், போய் அவங்ககிட்ட பேசணும். அவங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இல்லாம இருக்கலாம், போய் சொல்லணும், சார் இந்த வருஷம் உங்ககிட்ட நான் இந்த கிளாஸ்ல படிச்சேன் சார், இந்த கணக்கு தப்பா போட்டேன்னு உச்சி மண்டையில நச்சுன்னு கொட்டுனீங்கல்ல சார், நீங்க கொட்டுனாலதான் சார் நான் இன்னைக்கு இப்படி உயர்ந்திருக்கிறேன், தேங்க்யூ சார். அந்த ஆசிரியர்கள் அதே நிலையில தான் இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட படிச்சவங்க பாரு, டாக்டர்ஸ் ஆவாங்க, இன்ஜினியர்ஸ் ஆவாங்க, கலெக்டர்ஸ் ஆவாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் ஆவாங்க. இது மாதிரிதான் வாழ்க்கையில இங்க மத்தவங்களும் இருப்பீங்க. உங்க அலுவலகத்துல வேலை செய்யும் போது உங்களுக்கு வந்து மேல் அதிகாரிகள் இருப்பாங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, எப்பா நீ வந்து உனக்கு வயசு ரொம்ப கம்மியா இருக்குப்பா, இந்த எக்ஸாம் எழுது, இதை கிளியர் பண்ணு, நீ மேல போயிடலாம்ப்பா. அவர் சொன்ன மாதிரி கேட்டு எக்ஸாம்லாம் எழுதி அதிகாரத்துக்கு வந்து அதே ஆபீஸுக்கு மேனேஜரா கூட வந்துடலாம். அவர் வந்து கிளரிக்கல் இருப்பார். அவர் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா, ஏய் ஐ எம் த மேனேஜர் நவ், நீ என்ன இங்க வந்து மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இது எவ்வளவு மோசம் இல்ல? உலகத்துல அப்படிதான் இருக்கிறாங்க மனிதர்கள். ஒரு கிறிஸ்தவர்களா நம்ம அப்படி இருக்கலாமா? இருக்கவே கூடாது. எஸ்தருடைய வாழ்க்கையில அதை நம்ம பார்க்கிறோம். அவர் ராணியான பிறகும் கூட தன்னுடைய தகப்பனாகிய மொர்தெகாய் தனக்கு சொன்னவைகளை கேட்டு, அப்ப மொர்தெகாய் எப்படி வளர்த்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. எஸ்தரை அந்த லவ்வும் அந்த பைண்டிங்கும் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதெல்லாம் யோசிக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா, அதை யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும், காலேஜ் படிக்கிற வரைக்கும் அவன் கொஞ்சம் முரட்டாட்டம் பண்ணி ஏதோ இங்கே எங்கேயும் கீழ்படுகிறது. ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே, ஏ மிஸ்டர், யார அப்பாவ, இன்னைக்கு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் என்ன சொல்றேன்னா அதை நீ கேளு. அது எவ்வளவு அநியாயம் இல்ல? எத்தனை வருஷம் உன்னைய மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு, எத்தனை இரவு தூங்காம, உடம்பு சரியில்லாம போனப்ப ஆஸ்பத்திரிக்கு போய் கையில காசு இல்லாம எத்தனை நேரம் கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் வளர்த்திருப்பாங்க அந்த பெற்றோர். பெற்றோரை அவமதிக்கிற பிள்ளைகள் ஒரு சாபங்க. நீங்க கேக்குறீங்களா பிள்ளைங்களா? ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற நதியின் காகங்கள் என்ன பண்ணி போயிரும்? கண்ணை பிடிக்கிட்டு போயிரும். நான் சம்பாதிக்கிறேன், நான் எல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், நான் படிச்சுட்டேன். அப்பா பார்த்து சொல்லுவான், நீ 10th ஃபெயிலியா? நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கும், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், உனக்கு என்னையா தெரியும்? அப்பா பார்த்து கேட்கிறான் பிள்ளை. அந்த பேரண்ட்டுக்கு எவ்வளோ வேதனையா இருக்கு யோசிச்சு பாருங்களேன். நெஞ்ச நிமித்திக்கிட்டு போனோம்னா கடப்பாறையால நெஞ்ச உடைப்பார் ஆண்டவர், கீழே விழ பண்ணுவார். இந்த அகந்தையும் மமதையும் ஆணவமும் இந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இங்க இருக்கிற எல்லா கேட்டுக்கோங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிச்சனால நான் பெரியவன் ஆயிட்டேன், நான் பெரியவன் ஆனனால எல்லாம் எனக்கு கீழே, அவன் குடும்ப தலைவனா மாறியான், நான் சொல்றதை கேட்டு நீங்க செய்யுங்க, நீங்க என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ஆபத்தை நோக்கி போற. இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சுக்கோங்க. குறிப்பா வளர்ந்து வருகிற பிள்ளைகள் இதை கவனத்தோட கேட்டு புரிஞ்சுக்கோங்க. எஸ்தர் உயர்ந்த நிலைக்கு அரசியான பின்பும் கூட தன்னுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய் சொன்னதெல்லாம் கேட்டு நடந்தான். அப்படிதான் இருக்கணும் பாருங்க. ஒரு பகுதி எத்தனை பாடங்களை நாம பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்திருப்பதும், வாழ்வின் சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாது இருக்கிற போது ஆண்டவரை சார்ந்து கொள்வதும், வாழ்க்கையில நாம முன்னேறி உயர்கிற போது அகம்பாவம் இல்லாமல் நடக்கிறதும், அதெல்லாம் எஸ்தர் கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்கிறோம்.
இதெல்லாம் நமக்கான வாழ்க்கை பாடங்கள். இதெல்லாம் கேட்கறதோடு இல்லாம நம்முடைய வாழ்க்கையில இவைகளை பின்பற்றி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்ம ஜெபம் பண்ணலாம்.